இப்போது 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் P.J. சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவர்களை ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம் மேடம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சாரிகளை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அதாவது துலாம் ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்துல தற்போது வரை இருந்து இருக்காரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதாவது துலாம் ராசியிலேருந்து மேச ராசி 7ஆம் இடமாக வருது. அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் நடைபெறுகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி நடைபெற்ற பிறகு குரு பகவான் எத்தனாம் இடத்துக்கு போவார் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே போகிறார். ரிஷபராசிங்கிறது துலாம் ராசிக்கு 8ஆம் இடமாக வருது. அஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்துட்டால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயம் செய்யும் போது கொஞ்சம் நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறது உண்மையான தாக்கம். ஆனால் பெரிய பிரச்சனை வந்துடுமா, ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய சூழ்நிலை நடந்துருமானா கண்டிப்பாக நடக்காது. அந்த பதட்டம் தேவையில்லை. இதுதான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். பதட்டப்படாமல் நிதானமாக செய்யுங்க, அவசரப்படக்கூடாது. எதுனாலும் பட்டுன்னு ஒரு முடிவெடுத்து அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியின் மிக முக்கியமான விஷயம். இப்போ துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம், அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம். சித்திரை வந்து செவ்வாய் பகவான் நட்சத்திரம், சுவாதி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நட்சத்திரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் வந்து குரு பகவான் நட்சத்திரம். 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் துலாம் ராசி. ஓகேவா? துலாம் ராசியில் உச்சம் பெற்ற கிரகம்னு சொல்லுவோம். அதை வலிமையான கிரகம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிலையுமே குறிப்பிட்ட ராசிகளில் ஒரு கிரகம் வந்து உச்சம் அடைஞ்சிக்கும், அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் துலாம் ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான். சனி பகவான் வந்து துலாம் ராசியில் உச்சம் பெற்றிருப்பார். இப்போ துலாம் ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெராஸ் வச்சுருப்பாங்க. ஏன் தெராஸ் வச்சுருக்காங்கன்னா எந்த பக்கம் சாயாமல் நீதி நேர்மைக்கு கடமைக்கு கட்டுப்பட்ட சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறதுனால தான் துலாம் ராசிக்கு தராசு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது துலாம் ராசிக்காரங்க சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்சமாக செயல்படாமல், அதாவது இவங்க பக்கம் மட்டுமே பேசணும் இல்லை நமக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டுமே பயணிக்கணும் அப்படி இல்லாமல் கரெக்டான முறையில் செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காம நல்லபடியாக போகும். அதை விட்டுட்டு அவங்க தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது தனக்கு சாதகமாகவே இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் கண்டிப்பாக சிறு பாதிப்புகளையோ அல்லது சில மன வருத்தங்களையோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து அவங்களுடைய நன்மையான விஷயத்தை சொல்ல போகிறோம்னா, துலாம் ராசிக்கு நம்ம நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பிரச்சனை வந்துடுது, இப்படி பிரச்சனை வந்துடுது, வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த நெகட்டிவான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு விஷயத்தில் பிரச்சனையோ ஒரு மைனஸோ கொடுக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களையும் கொடுப்பாங்க. அது எந்த மாற்றம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய மிக முக்கியமான பார்வைகள், விசேஷமான பார்வைகள் மூலமாக துலாம் ராசிக்கு ரொம்ப நல்ல விஷயங்களையும் செய்ய போகிறார். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான். 12 கேது அமர்ந்துட்டால் என்ன சொல்லுவோம்? தூக்கம் போச்சு, நிம்மதியே இல்லை, நான் எப்போ தூங்குனேன்னு எனக்கே தெரியல, டயர்டாகி தூங்கிட்டேன். இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல கேது பாவக்கிரகங்கள், அதாவது பாவக்கிரகங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிரகங்கள் உட்காந்துட்டாலே நித்திய தூக்கம் இருக்காது. ஸோ நான் கடந்த நவம்பர் மாதத்துலேருந்தே இவங்களுக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் இல்லை, மன வருத்தங்கள், பிரச்சனைகள்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து கடந்து வந்துடுவாங்க. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்கள்? உணவு, தூங்குறதுக்கு இடம், நல்ல ஒரு நல்ல ஒரு தங்குறதுக்கு இடம். இந்த 3ம் தான் மனிதனுடைய மிக வாழ்வாதாரத்தில் மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ தூக்கம் இல்லை அப்படின்னா என்னதான் வேலை பார்த்தாலும் சரி, என்னதான் பணம் இருந்தாலும் அவங்க நிம்மதியாக இருந்த மாதிரி அர்த்தமே இல்லை. ஸோ இந்த நிலையை மாற்றுறதுக்கு தான்
குருவின் பார்வை மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். சும்மாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, தூங்காமல் அங்கே போக இங்கே போக வெளியூர் போக இப்படியே வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நிலை மாறி ஆன்மீக பயணத்துக்கு மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஆன்மீக பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், ஒரு கோவிலில் போய் மன நிம்மதியாக சாமி கும்பிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு கிடைக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு சன் 2ஆம் இடம் அப்படிங்கும்போது விருச்சிக ராசியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கார். அவர் கும்ப ராசியில் அமர்ந்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியில் விழுது. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியில் விழுது. அப்போ சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்வை வைப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியம், சனி பார்த்தால் பால் கூட வீணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறனால, துலாம் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கறனால நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் தாக்க முடிப்பீங்க. பொருளாதாரத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவுன்னு சொல்லி ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நிலை மாறப்போகுது. அதாவது குரு பார்வை வந்து 7ஆம் பார்வையாக ரிஷபராசியிலிருந்து விருச்சிக ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக குரு பார்க்கறனால கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மன நிறைவான செயல்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸ் கிடையாது, அதிகமான மைனஸ் கிடையாது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்க, உங்களுடைய பணியை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு மற்றவங்க விஷயத்தை தலையிடாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா குரு அஷ்டம குரு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார். அதான் உண்மையான விஷயம். சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தான் மகர ராசின்னு வருது. துலாம் ராசிக்கு 4ஆம் இடம் மகர ராசி. அப்போ இந்த 4ஆம் இடத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால சுகஸ்தானம் நன்றாக இருக்கிறது. ஒரு என்ன சொல்கிறேன்னா, எங்கே நீங்கள் பயணிக்க நினைக்கிறீங்களோ அந்த பயணம் நன்றாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளே போனே நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். நிம்மதி இல்லாமல் இருக்க வீடு அது வீடு கிடையாது. வீட்டுக்கு போகாமல் நான் வெளியவே சுற்றுறேன்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறி ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறது, இல்லை வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு, ஒரு மன நிம்மதியான வாய்ப்பு, சுகஸ்தானத்தை பெறுவதற்கான வாய்ப்பு. 12ஆம் இடம் 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் அனைத்து விதமான சந்தோஷத்தையும் பெறுவாருங்கிறது உண்மை. ஸோ அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? அப்போ துலாம் ராசிக்காரங்க நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சு இந்த குரு பயிற்சி அப்போ அருகில் இருக்கும் முருகன் கோயில் வழிபாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு, நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டுங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். துலாம் ராசி நேயர்கள் சரியான நேரத்துல நியாயமா நடந்துக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிதானமா செயல்படுங்க, வெற்றி உங்களுக்கு. வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களும் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாக உண்டு. மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம்
நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.